ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் பிளஸ் 13 அதோட 1 மந்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒன் பிளஸ் 13 நான் தான் அந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். என்னோட பர்சனல் யூஸுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஒன் பிளஸ் 13 1 TB வெர்ஷன் தான் வாங்கியிருக்கேன். 1 TB 24 GB வேரியன்ட் தான் வாங்கியிருக்கேன். அதில் என்னென்ன இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது குறை இருக்கா இல்லையான்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 1 மந்த் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசரோட ரிவ்யூ நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அந்த யூசர் நான் தான், வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த ஃபோன் நான் தான் யூஸ் பண்றேன் 1 மந்தா. அதனால 1 மந்த் அது எப்படிலாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பிளஸ் 13 இதோட யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு 10 days யூஸ் பண்ணிட்டு 10 days யூசர் ரிவ்யூன்னு போட்டிருப்பேன் நம்ம சேனல்ல. 10 days ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் கூட ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஒன் பிளஸ் 13 1 மந்த் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு போட்டோ கேமரா எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 50 மெகா பிக்சல் உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி ஒரு 32 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு செல்ஃபியும் சரி, ஃப்ரண்ட்டும் சரி, பேக்கும் சரி, உங்களுக்கு 4K எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரால 8K வரைக்கும் எடுக்கலாம். 8K யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எப்பயுமே 4K 16 fps தான் ஷூட் பண்ணுவேன். அந்த 4K 16 fps ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 1 மாசம் யூஸ் பண்ணதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. மற்றபடி ஃபோன் சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு 40-45 நிமிஷத்துல 0 to 100 ஈஸியாவே ஃபுல் ஆயிருச்சு. அதனால பேட்டரியிலையும் எனக்கு பேட்டரி ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. வேற உங்களுக்கு இதுல எனக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு நான் டெய்லி நல்லா ரஃபா யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு ஒரு நாள் கரெக்டா தாராளமா சார்ஜ் நின்றுச்சு. அது மாதிரி பேட்டரி எனக்கு அவ்வளவா ட்ரை ஆகல. அது மாதிரி அதுலயும் எனக்கு பாசிட்டிவ் தான். லைட்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கண்டிப்பா தாராளமா அந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப ஹெவி யூசர், அதனால எனக்கு ஒரு நாள் தாராளமா அந்த ஃபோன் சார்ஜ் நின்றுச்சு. வேற அந்த ஃபோன்ல பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 8 Elite கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Elite ப்ராசஸர் மூலியமா நான் கேம்லாம் அந்த ஃபோன்ல விளையாட மாட்டேன். மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராமு வீடியோ அப்லோட் பண்றது, யூடியூப்ல என்னோட சேனல் அப்லோட் பண்றது, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு. 24 GB ரேம் பாத்தீங்களா, அதனால ரொம்பவே ஃபாஸ்டா இருந்துச்சு. எடிட்டிங் பண்ணும்போதுக்கும் ரொம்ப நான் கெயின் மாஸ்டர்ல எடிட் பண்ணுவேன். இன்னும் 2-3 எடிட்டிங் ஆப்ல கூட எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணும்போது எனக்கு எடிட்டிங்லாம் ரொம்பவே ஃபாஸ்டாவே முடிஞ்சது. அதனால எனக்கு ஸ்னாப்டிராகன் 8 Elite ப்ராசஸர் நல்லாவே இருக்கு இந்த ஃபோன்ல. அது ஒன்று சொல்லிக்கிறேன். மற்றபடி IP6869 இருக்கு. நான் இப்போதைக்கு தண்ணிக்குள்ள அந்த ஃபோனை போடலை. அதனால தண்ணிக்குள்ள போட்டிருந்தாலும் ஃபோன் ஒன்றா ஆயிருக்கேன். தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணல. நான் IP6869 இருந்தாலும் நீங்க யாருமே தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நானே எல்லாருக்குமே ரிவ்யூ சொல்லுவேன். அதனால என் ஃபோன் நான் தண்ணிக்குள்ளலாம் போடலை. அதனால என் ஃபோன்லேயே IP6869 இருக்கு. என்னைக்காவது ரெயின்ல என்னைக்காவது மழையில நனைஞ்சிட்டு அன்னைக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன் ஃபோன் ஏதாவது ஆச்சா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு எனக்கு அந்த பிரச்சனையுமே எதுவுமே இல்லை. அது மாதிரி ஸ்டோரேஜ் 1 TB ஸ்டோரேஜ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு 300-350 GB நான் ஃபுல் பண்ணிட்டேன். எல்லாமே என் கடையில் இருக்கிற ஃபுட்டேஜ், ஷார்ட்ஸு, நிறைய வீடியோ, யூடியூப் சேனலுக்கான வீடியோ அதான் நிறையவே இருக்கும். 300 GBயுமே மொத்தம் என் கடை வீடியோ தான் இருக்கும். என் கடையில் மொபைல் வாங்குற கஸ்டமரை அன்பாக்சிங் எடுக்கிற வீடியோ எல்லாமே அதில் தான் சேவ் பண்ணி வைப்பேன். என் ஃபோனில் தான் சேவ் பண்ணி வைப்பேன். அதனால ஸ்டோரேஜுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரேம் 24 GB எனக்கு நல்லாவே ஒர்க் பண்ணுது. அது மாதிரி கடைசியாக ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 15 வரும்போது ரொம்பவே எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. 8 GB தான் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸே உங்களுக்கு 8 GB தான். அந்த 8 GB கம்மியான GB கொடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் OS. அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கு. அது மாதிரி AI ஃபீச்சரும் இருக்கு. சர்க்கிள் டு சர்ச் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எனக்கு தேவைன்னா ஹோம் பட்டன் அமைக்கி சர்க்கிள் பண்ணி ஈஸியா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கீழே போடல. டிராப் டெஸ்ட் பண்ணா ஃபோன் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் கீழே போட்டு ஃபோன் லைட்ல உடஞ்ச மாதிரிலாம் காமிச்சாங்க. ஒன் பிளஸ் 13 அது இப்போ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் காமிச்சாங்க. ஃபோன் லான்ச் ஆகிற டைம் காட்டல. 1 மந்த்துக்கு அப்புறம் கீழே போட்டு iQ13 ஒன் பிளஸ் 13 கீழே போட்டு டிராப் டெஸ்ட்ல டேமேஜ் ஆகுது அப்படின்னு. நான் அந்த ஃபோனை இப்போ வரைக்கும் கீழே போடலை. அதனால ப்ரொடக்ஷன் எனக்கு ஓகே தான். அதனால நான் எப்பவுமே ஃபோனை கொஞ்சம் நீட்டா யூஸ் பண்ணுவேன். அதனால நான் கீழே போட்டு நான் டெஸ்ட் பண்ணல. நீங்களும் யாருமே டெஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேமரா ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பீடு ஓகே, எல்லாமே எனக்கு ஓகே தான். இந்த பட்ஜெட்டுக்கு 90000 பட்ஜெட்டுக்கு வாங்கியிருக்கேன். 1 மந்த் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. நான் அப்டேட் கூட ஒரு 4 அப்டேட் வந்துச்சு.
ஆல் அப்டேட்டுமே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே க்ரீன் லைன் எந்த இஷ்யூமே வரல. நீங்கள் யாருமே க்ரீன் லைன் இஷ்யூ வரும்னு எதுவும் பயப்பட வேணாம். ஒன் ப்ளஸ் 13 வந்து நல்லாவே இருக்குது. வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் விளாகராக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. விவோ கூட ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஒயிட்டிஷாக உங்களுக்கு நல்லா அவுட்புட் நல்லாவே கொடுக்குது. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் அதனால தான் வந்து நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால இந்த ஃபோனை வந்து ரொம்ப விரும்பி வாங்கினேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் உங்களுக்கு 76,000 வருதுன்னு நினைக்கிறேன். 76,000 வருது ஸ்டார்டிங் வேரியன்ட். நான் வந்து 1 TB வெர்ஷன் வேணும்காண்டியே 90,000 வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோட யூசர் ரிவ்யூ. 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, குட் ஃபார் மணி அந்த மணிக்கு ஒர்த்து. நான் வாங்கின 90,000 ஒர்த்து இந்த ஃபோனு. நெக்ஸ்ட் அப்கிரேட் வந்து எப்பயும் ஒன் ப்ளஸ் 14 வரும், அப்போ நான் அப்கிரேட் பண்ணுவேன். இந்த 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களா, நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுப்பாங்க ஒன் ப்ளஸ் 14ல. அதுக்கப்புறம் வந்து 50 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து 64 மாற்றுவாங்க, இல்லாட்டி வந்து 200 மெகாபிக்சலாக கூட மாற்றுவாங்க. செல்ஃபி கேமராவை கண்டிப்பாக 50 மெகாபிக்சல் மாற்றுவாங்க. இதுதான் வந்து அடுத்த வருஷம் ஒரு அப்கிரேடாக இருக்கும் எனக்கு தோணுது. என்னோட கெஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். 1 மந்த் யூசர் ரிவ்யூ வந்து இந்த ஃபோன் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்போ வரைக்கும் ஒன்றுமே பார்க்கல. ஃபோன் நல்லா தான் இருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.